கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வவா, கருணை உன் வடிவல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும், கடலாழம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள், களைகள் தீயோனைச் சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கு இரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு இறையாட்சி பற்றி மக்களுக்கு போதிக்க உவமைகளை பயன்படுத்தினார். அவற்றுள் 2 உவமைகளுக்கு இயேசுவே விளக்கமளித்ததாக மத்தேயு பதிவு செய்துள்ளார். விதை விதைப்போர் பற்றிய உவமைக்கு விளக்கமளித்த இயேசு வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமைக்கும் விளக்கம் தந்தார். இந்த விளக்கம் தொடக்க கால திருச்சபை இயேசு உரைத்த உவமையை புரிந்து கொண்டதை காட்டுகிறது. இயேசு மக்கட்கூட்டத்தை அனுப்பிவிட்டு தம் சீடருக்கு மட்டுமே விளக்கம் தருகிறார். இயேசுவோடு இருக்கவும் அவர் கூறியவற்றை ஆழமாக புரிந்து கொள்ளவும் சீடர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அது கடவுளே அவர்களுக்கு அளிக்கின்ற ஒரு தனி கொடை. அதே நேரத்தில் இயேசுவை பின் செல்வோர் திறந்த மனதோடு கடவுளின் வார்த்தைக்கு செவிமடுக்க வேண்டும். அந்த வார்த்தை வழியாக கடவுள் தம்மோடு பேசி தம் வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவதை அவர்கள் அறிந்திட வேண்டும். சீடர்களுக்கு வழங்கப்படுகின்ற இறைவார்த்தையை அவர்கள் ஏற்று அதற்கேற்ப வாழாவிட்டால் அவர்களும் தீயோனைச் சேர்ந்தவர்களாக மாறிவிடுகின்ற ஆபத்து உள்ளது. மாறாக அவர்கள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்களாக வாழ்ந்திட அழைக்கப்படுகிறார்கள். கடவுளின் ஆட்சி அன்பையும் இரக்கத்தையும் அடிப்படையாக கொண்டது. அங்கே பகைமைக்கும் வன்முறைக்கும் இடம் கிடையாது. மன்னிக்கும் மனநிலையும் பிறரை கடவுளின் பிள்ளைகளாக மதிக்கும் பார்வையும் கடவுளின் ஆட்சியில் நிலவும் பண்புகள். இயேசுவின் சீடர்கள் இறைவார்த்தையை மையமாக கொண்டு வாழும் போது கதிரவனைப் போல் ஒளி வீசுவார்கள். அவர்கள் ஒளியின் மக்களாக வாழ்வதைக் கண்டு பிறரும் கடவுளிடம் நம்பிக்கை கொள்வர். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் மின் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள் என இயேசு இன்று வாழும் நம்மை பார்த்து கூறுவதை நாம் செவிமடுத்து கேட்க வேண்டும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, மக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்திடலாம். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும். எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ, ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரும். ஆண்டவரே, நாம் சிந்திப்பவை, நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம். மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே. அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார், அகமூறும் உனதன்பை புரியாமலே. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே.
அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகமூறும் உனதன்பை புரியாமலே. தொடும் தூரம் இருந்தாலும் நீதான் என்றே உணராத நிலை மாற்றுவாயோ. உந்தன் கடல் போன்ற அன்பின் துளி போதும் வாழ்வேன். ஒளி உண்டு வாழும் மலர் போலாவேன். மனவாசல் திறந்தே உன்மயமாகுவேன். கருணை உன் வடிவல்லவா.